ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், 15 மினிட்ஸ்லையும் 1 ஹவர்லையும் டெய்லியிலையும் என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்திருக்கு, இப்போ நடந்திருக்கிறது வந்து நிஃப்டியில் பிரேக் அவுட்டா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நேற்று நான் வந்து என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி அந்த வீடியோ கால் ஆப்ஷன் ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் இப்போ அட்னஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறப்ப எக்ஸலண்ட்டாக எந்த இடம் பிரேக் அவுட் ஆகும், எந்த இடம் சப்போர்ட், எந்த இடம் ரெசிஸ்டன்ஸுங்கிறத அனலைஸ் பண்ணி என்ட்ரி ஆனோன்னா ஈஸியாக ஆப்ஷனில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் வந்து லாஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இதை கற்றுக்கிறதுக்கு பொறுமை இல்லாமல் யாரோ ட்ரேடிங்க்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, கால் கொடுக்குறாங்க, நம்ம அதை எடுக்கிறோம், இந்த இடத்துல என்ட்ரி ஆகுங்க, இந்த இடத்துல எக்ஸிட் ஆகுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ட்ரேடே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தெளிவாக நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி ஆவேன், இது என்னோடய டார்கெட்டு, இது என்னோடய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நாளையோட அனலிசிஸ்க்கு போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டே கேண்டிலு. என்னோடய நேற்று அனலிசிஸ் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு இது புரியும். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸலண்ட்டாக ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்லேயே வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உடனே இதை கன்ஃபர்மேஷன் எடுத்து நான் வந்து லாங் டேர்முக்கு போயிடுவா அப்படிங்கிறது, என்னோடய லாங் வியூக்கு போகலாமா அப்படிங்கிறது கன்சிடரேஷன் கிடையாது. நாளையோட வீக் முடியுது. ஸோ நாளையோட க்ளோசிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரி க்ளோசிங் நடக்குதுங்கிறத பார்த்துட்டு என்னோடய ஓவரால் வியூ அனலிசிஸில் நான் கரெக்டாக சொல்கிறேன். நம்ம அப் ட்ரெண்டுக்கு பொசிஷனில் போகலாமா இல்லையாங்கிறத எல்லாத்தையுமே இப்போ பாருங்கள். நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இந்த இடம் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கா? ஸோ நாளையோட கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சொன்ன டார்கெட் வந்து 18,000ங்கிற ரவுண்ட் நம்பர் வரைக்கும் ரீச் ஆகிட்டு திருப்பி மூமெண்டம் கொடுக்குதா, அப்படி இல்லை ஃபர்தராக இந்த இடத்துலேருந்து கீழே இறங்கி ஒரு ரீடெஸ்ட் லெவல் நடந்துட்டு திருப்பி ஏறுதா அப்படிங்கிறத நாளையோட க்ளோசிங்கை வச்சு கன்சிடர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டிலில் போய்ட்டு நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து வைலட் கலரை வந்து இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஆரஞ்சு கலர் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோ, க்ரீன் கலர் வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னோடய அனலிசிஸில் எப்போவுமே சொல்லுவேன், இந்த மாதிரி வீக்கை கட் ஆகுது ஸ்ட்ராங்காக அப்படின்னா அதுலேருந்து ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பாருங்கள், 17,890 கிட்ட இந்த வீக்கோட கேண்டில் 1 ஹவரில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள், 17,931 வரைக்கும் ஒரு நல்ல மூமெண்டம் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி நமக்கு வந்து இப்போ மூவ் ஆகிட்டு இருக்க ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் இந்த சேனல் இருக்குல்ல, இப்போ இந்த சேனல் ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை. ஸோ இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் இப்படி மேலே போய்ட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக திருப்பி மேலே ஏறும். அப்படி இல்லைனா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக எடுத்து குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷனை பேஸ் பண்ணி திருப்பி கீழே வந்து இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு, அதாவது வீக்கோட லோவிலேருந்து சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 15 மினிட்ஸில் போய்ட்டு எந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம், எங்கே நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கேண்டில். 15 மினிட்ஸில் மூமெண்டம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த சேனலில் ஒரு லோ, இந்த ஹை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ தூரம் மூமெண்டம் நடந்திருக்கு பாருங்கள். அடுத்து ஒரு லோ, அடுத்து ஹைக்கு பாருங்கள். ஸோ என்னோடய கன்சிடரேஷன் இந்த இடம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா இந்த சேனலோட பாட்டம் வந்து தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படி இல்லை இந்த இடத்துக்கு கீழே பிரேக் டவுன் ஆச்சுன்னா இது திருப்பி சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்ட்ரி லெவல், எக்ஸிட் லெவல் நான் சொல்கிறேன். எந்த இடத்துக்கு மேலே போனால் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம், எந்த இடத்துக்கு மேலே போனால் எக்ஸிட் எடுக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரைஸ் டேக் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்னையோட டே லோ வந்து 17,930. ஸோ 17,940 இல்லைனா 950 இந்த ரீஜனுக்கு மேலே ஸ்ட்ராங்காக கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு 50 பாயிண்ட் 18,004 இந்த 18,000 ரீஜன் வரைக்கும் ஒரு நல்ல மூமெண்டம் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ப்ளஸ் 18,000ங்கிறது வந்து ஒரு மேஜிக் நம்பர், ஒரு ரவுண்ட் நம்பர்னு வச்சிங்களேன். இப்போ என்ன ஆகுனா இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். இந்த கன்சல்டேஷன் வந்து எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுது, இப்போ 18,000க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்மளோட அடுத்த டார்கெட் வந்து 18,154. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. ஸோ நம்ம வந்து 18,020 இல்லை 18,030க்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் மட்டும் நம்ம வந்து 18,100 வச்சு செகண்ட் டார்கெட்டாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகுதுன்னா என்ட்ரி ஆக வேணாம், இந்த 50 பாயிண்ட்டே நம்ம ப்ராஃபிட்டாக புக் பண்ணிவிட்டு நாளைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிக்கிறது கால் ஆப்ஷன் வைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இங்கேருந்து 17,930
9:15 நமக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ 17,880 ஓகேங்களா. 17,880க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சிங்களேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக எங்கே எடுத்துகிட்டு போகலான்னா 17,000 அந்த வீக்கோட லோக்கு இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் நம்மளால் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். இதுக்கு கீழேயும் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆனால் மட்டும் நீங்கள் அடுத்த டார்கெட்டாக வந்து நம்ம எதை எடுத்துகிட்டு போகலான்னா இந்த ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷம் பாருங்கள். நான் இதை ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஒரு லைன் வரைஞ்சோம்ல, இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பட்டும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸு நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹேண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான மொமெண்டம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறேன்ல, இங்கேருந்து 17,880க்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா அங்கேருந்து நீங்கள் வந்து 17,850 வரைக்குமே ரெக்கவரி பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ், கீழே இறங்கும். ஸோ இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்குச்சுன்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வீக்லியோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே இறங்கி இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணிவிட்டு 17,850லேருந்து கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஸோ இந்த 2 இடம் வரைக்கும் ஹைலி ரிஸ்க் எடுக்காதவங்க இந்த ட்ரேட் ஜோன் வரைக்கும் புட் ஆப்ஷன் எதுவுமே ட்ரை பண்ண வேணாம். இந்த இடத்துல உங்களுக்கு இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனால் மட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 17,850க்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா 17,800 ஃபஸ்ட் டார்கெட்டாகவும் செகண்ட் டார்கெட்டாக வந்து 17,770வும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டு. இப்போ இந்த இடம் பாருங்கள், இங்கேருந்து நமக்கு ஒரு ஷோல்டரு, இது ஹெட்டு, எகெயின் இந்த இடத்துல போய் ஒரு குட்டி ஷோல்டர். ஸோ இப்போ இந்த இடத்த நீங்கள் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக கன்சிடர் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துக்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஒரு நல்ல அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேருந்து போயிட்டு இருந்ததில் ஒரு வேவ், அதுக்கு இப்போ ரீடெஸ்ட்டில் நடந்து ஃபர்தராக இப்போ மேலே ஏறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை 1 ஹவர் கேண்டில் வச்சு நம்ம எப்படி இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி ட்ரேடிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத என்டர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து என்னோட நேற்று அனாலிசிஸ் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட எஜ்ஜில் தான் நின்றுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட்டில் நடந்து அப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். கீழே டவுன் ஆச்சுன்னா இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுமே வந்து நாளையோட க்ளோசிங்கை வச்சு தான் நம்ம ஓவராலாக பேங்க் நிஃப்டியில் பொசிஷனில் அப் ட்ரெண்டுக்கு போகலாமா டவுன் ட்ரெண்டுக்கு போகலாமா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து நாளைக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல என்ட்ரு ஆகலாம், எந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஆகலாங்கிறதுக்கு நான் வந்து இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் 15 மினிட்ஸ் கேண்டிலில் பாருங்கள், நமக்கு க்ளோஸ் ஆகிருக்க லெவல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 43,000 க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் எங்கே வரைஞ்சிருக்கோன்னா ஆக்சுவலாக அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 43,058. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீஜன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகட்டும். அப்படி பிரேக் அவுட் ஆகிறப்ப இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பிரேக் அவுட்டாக இது இருக்கும். எகெயின் வந்து இந்த இடத்துல இந்த இது வருதுல்ல ட்ரெண்ட் லைன், அதில் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக மேலே ஏற ட்ரை பண்ணும். அந்த இடத்துல என்ட்ரி ஆகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லை இந்த இடத்துலேருந்தே பிரேக் அவுட் மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகுதுன்னா 43,200க்கு மேலே 43,200க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆனால் நீங்கள் வந்து 43,500 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எப்போவுமே வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து 50 to 100 பாயிண்ட்ஸு என்னோட வீடியோவில் டெய்லி சொல்கிறது தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100 to 200 பாயிண்ட்ஸ் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லெவல் வந்தாலே டார்கெட் கிடைச்சாலே ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மணியில் ப்ளே பண்ணுங்கள், ஈஸியாக ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா இந்த இடம் இங்கே பாருங்கள் 42,900க்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து 42,735 வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக, செகண்ட் டார்கெட்டாக வந்து 42,600. இந்த ரீஜனுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது புட் ஆப்ஷனில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இதுக்கு மேலே நமக்கு வந்து 43,050க்கு மேலே 43,050க்கு மேலே அடுத்த டார்கெட்டாக வந்து 43,507 தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்பிட்வீனில் நமக்கு ஏதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்,
1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி 1 ஹவர் கேண்டிலில் நமக்கு இதுக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கண்டினியூவாக டச் ஆன லைன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் எப்போவுமே மார்க்கெட்டோட ப்ரிடிக்ஷன் எப்படி பண்ணுவோன்னா, ப்ரீவியஸாக நடந்த ஹிஸ்ட்ரியை வச்சு தான் மார்க்கெட் இந்த இடத்துக்கு மூவ் ஆகலாம் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் இந்த இடத்துக்கு தான் போகணுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது, அனலைசிஸும் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இந்த ரீஜனுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஏன்னா ப்ரீவியஸாக நடந்த ஹிஸ்ட்ரியை வச்சு. இப்போ பாருங்களேன், நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். ஓகேவா? எதை பேஸ் பண்ணி இந்த ஹரிசாண்டல் லைன் நான் வரைகிறேன் அப்படின்னா, இந்த இடம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த இடம் பாருங்கள், உங்களுக்கு அடுத்து இந்த ரீஜன் பாருங்கள், இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஜோனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்பிட்வீனில் இந்த இடத்துலலாம் வந்து ஒரு சின்ன மூமெண்டம் நடந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அந்த லெவல் எங்கே இருக்குது, 43,350. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு டார்கெட் இன்பிட்வீன் கேப்பில் இப்போ நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் கண்டுபிடிச்சிருக்கோமா, ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், 43,000 இப்போ இருக்கா, 43,058 அந்த ரீஜன் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகி மேலே வருதுன்னு வச்சிங்களேன். 43,350 வரைக்கும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் மட்டும் இந்த லெவல் ரெடி பண்ணுங்கள், என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுங்கள். 43,500க்கு எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பேட்டர்ன் வைஸ் இது ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இப்படி இருக்குல்ல, இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஏறுறது தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலாக இருக்கும். அப்படின்னா அந்த ரீடெஸ்ட் எப்படி நடக்கும்னா, இங்கே போயிட்டு இந்த இடத்துல போய்ட்டு ரீடெஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்க்கெட்டோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புட் ஆப்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து மினிமம் லெவல் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் மார்க்கெட்டில். மினிமம் 5 to 10% ப்ராஃபிட் வந்தாலே புக் பண்ணிவிட்டு அன்றைய டே ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாகவே நம்ம ப்ராஃபிட்டில் இருக்க முடியும்.